ஏமா மணி என்ன ஆகுது? இந்நேரம் எதுக்கு நீ சொத்த போட்டுக்கிட்டு இருக்க? அவன் நேத்துல இருந்தே சாப்பிட வரலடா. நேத்து இருந்து சாப்பிடலையா? எவன் சொன்னா? நேத்து வனிதா ஆண்டி வீட்டுல பொறிக்க இருக்க மசா தடியை வச்சிருந்த வஞ்சன மீனை தட்டோட தூக்கிட்டானுங்க. டேய், தட்டு என்னடா பண்ணீங்க? அது பங்கஜ ஆண்டி போன தீபாவளிக்கு பலகாரம் கொடுத்து விட்ட தட்டு. அதான் அவங்க வீட்லயே போய் போட்டோம். நல்ல மனசுடா உங்களுக்கு. என்கிதான் மேல. ஓகே. ஏய், என்கிதான் மேல. ஏய் ஏய் ஏய். அட்டிங்க, என் கைதான் மேல. உன் வீட்டுல சமைக்க கத்து கொடுக்கலையா? யார் உயிரோடையும் விளையாடக்கூடாதுன்னு கத்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சரிதான். அட, விளையாடுறீங்களா? எனக்கும் பால் போடுங்க. உனக்கு விளையாட தெரியுமா? யார பார்த்து விளையாட தெரியுமான்னு கேக்குற? நீ போடு. 2 கால நின்னுக்கிட்டே அடிப்போம். இந்த வாங்கிக்கோ கிளாப்பிங் ஷாட்டு. லெஃப்ட்ல தட்டி ரைட் ஜம்ப் எல்லாம் அடிப்போம்ல. ஏண்டா உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கா? பின்ன சிங்கத்தை கொஞ்சவா முடியும்? இப்பெல்லாம் ஊருக்குள்ள ஒரு குடுகுடுப்புக்காரனும் வரமாட்டான். இனிமே எவனுக்கும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. வெளியில தலை காட்ட முடியல மாமா. ஏன் மாப்பிள்ள, ஏதோ அவமானப்பட்டீங்களா? அவமானமா? வெயில் மண்டைய பொழக்குது மாமா. இந்த மாசம் தான் சம்பளத்தை வாங்கி சேவிங்ஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சேன். இத்தனை நாள் நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி பஞ்சரா போச்சு. இவ்வளவு வருஷம் யூஸ் பண்ண போனு டிஸ்பிளே போச்சு. நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதானே தெரியல. டேய், உன் சிஸ்டம் பாஸ்வேர்ட் சொல்லு. உலகில் முதல் தோன்றிய பாஸ்வேர்டை போடு. டேய் ஆம்லெட் மண்டையா, ஒழுங்கா சொல்லி தல. அண்டா காக்கசம் அபு காக்கா குக்கும் திறந்திடு சீசே. இதான் என் பாஸ்வேர்டு. உங்க கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லை டாக்டர். அது எப்படி ஃபெயில் ஆகும்? சின்ன வயசுல எங்க அப்பா படின்னு சொன்னது கேட்காதனால இப்ப என் பல்லு உடஞ்சிடுச்சு. அது எப்படி? படியில தடுக்கி விழுந்துட்டேன். நாங்கெல்லாம் பார்க்கதான் பச்சை குழந்தைங்க மாதிரி இருப்போம். ஆனா பல வித்தைகளை கையில வச்சிருக்கோம். எப்படி? ஓ, கால் எட்ட மாட்டேங்குதே. மம்மி மம்மி கம் ஆன் ஹெல்ப் மீ. நான் எவ்வளோ பெரிய மனுஷன். எனக்கு ஏன்டா இப்படி ஒரு ஓட்டச்சேரை கொடுத்துருக்கீங்க? எப்பா நான் உட்கார நல்ல சேரை வாங்கிட்டு என்னைய பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்கடா. எனக்கு ஒரே ஒரு பயம்தான். எங்க என் அழக பார்த்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு என்ன கரெக்ட் பண்ணிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டு தான் இருக்கேன்.